வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய பாண்டியன் பரிசு. பாவேந்தர் இந்த கதையை கவிதை வடிவில் தான் எழுதியிருக்காரு. நாம இந்த கதையை உரைநடை வடிவிலேயே பார்க்கலாம். கதைக்குள்ள பயணிப்போமா? கதிர்நாடு ரொம்பவே வளமான நாடு. இந்த கதிர்நாட்டை கதிர்வேலன் அப்படின்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். இந்த கதிர்வேலனோட மனைவி கண்ணுக்கினியாள். அண்ணன் கதிர்வேலனுக்கும் ராணி கண்ணுக்கினியாளுக்கும் பிறந்த ஒற்றை வாரிசு இளவரசி அன்னம். பொதுவா அரண்மனையில மகாராணிக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய வளர்ப்பு தாய் தான் வளர்ப்பாங்க. மகாராணிக்கு வேற ஏதாவது அலுவல் வேலை இருந்தா அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அன்னத்தை வளர்த்த வளர்ப்பு தாய் தான் ஆத்தா கிழவி. அண்ணன் கதிர்வேலனுக்கு வீணாக போர் புரியுறது அப்படின்றது பிடிக்காத விஷயம். அதனால முடிஞ்ச வரையும் தன்னோட நேரத்தை தமிழ் பாக்கல்ல தான் செலவிடுவான். இப்படி ஒரு நாள் அரசனும் அரசையும் தமிழ் பாக்களை பாடியும் கேட்டும் அரசவையில மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒற்றன் ஒருவன் அரண்மனை கோட்டை சுவர் மீது ஏறி நின்று வேவு பார்த்துட்டு இருக்கான். அப்போது வேற நாட்டு படைகள் தங்களோட அரண்மனையை நோக்கி படையெடுத்து வரதை பார்த்து அதிர்ந்து போறான். எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம வேற நாட்டு படைகள் அத்தனையும் எதற்காக நம்மளோட அரண்மனைக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு திகைத்து நிக்கிறான். வேற நாட்டு படை போர் புரியறதுக்கு தங்களோட அரண்மனை நோக்கி வருது அப்படின்ற விஷயத்த மன்னன் கதிர்வேலன் கிட்ட போய் எடுத்துரைக்கிறான். இதை கேட்டு மன்னன் கதிர்வேலனும் அரசி கண்ணுக்கினியாலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா வேற நாட்டு படையோட படை தளபதி அரசி கண்ணுக்கினியாலோட அண்ணன் நரிக்கண்ணன். தன்னோட அண்ணன் தன்னோட நாட்டை கைப்பற்றதுக்காக பேராசை கொண்டு வேற நாட்டை திரட்டிட்டு வந்திருக்கானா அப்படின்னு கோவப்படுறாங்க அரசி கண்ணுக்கினியால். மன்னன் கதிர்வேலனுக்கும் நரிக்கண்ணன் மேல பெரும் கோபம் உண்டாச்சு. ஏன்னா போன மாசம்தான் நரிக்கண்ணன் விருந்துபச்சாரத்துக்காக கதிர்நாட்டுக்கு வந்திருந்த போது மன்னன் கதிர்வேலன் தன்னோட படைகள் அனைத்தும் வேற ஒரு நாட்டுக்கு உதவி செய்யறதுக்காக போயிருக்கு. இப்ப தங்க கிட்ட குறைந்த அளவு படைதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். இது அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தக்க சமயமா பார்த்து வேற நாட்டு மன்னன் கிட்ட ஏதோ பொய் கூறி தன் நாட்டு மீது போர் எடுத்து வந்திருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான் கதிர்வேலன். மன்னன் கதிர்வேலன் தன்னோட படைகளையும் தயார் நிலையில இருக்க சொல்றான். கதிர்நாட்டு படைகள் அளவுல குறைவா இருந்தாலும் வீரத்துல சிறந்து விளங்குறவங்க. அதனால போருக்கு தயாராகி காத்திருந்தாங்க. அரசி கண்ணுக்கினியாலும் போருக்கு தயாராகி வராங்க. போருக்கு நானும் வரேன், வஞ்சகனான என் அண்ணன் நரிக்கண்ணனை பார்த்த இடத்திலேயே வெட்டி வீழ்த்துவேன் அப்படின்னு சூளுரைக்கிறாங்க. இந்த விஷயம் இளவரசி அன்னத்துக்கு தெரிய வர அவளும் போருக்கு தயாராகிறா. ஆனா ஆத்தா கிழவி இப்ப நீ போருக்கு போறது சரியான தருணம் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னோட வச்சுக்கிறா அன்னத்தை. போர் ஆரம்பமாகுது. இரு நாட்டு வீரர்களும் சளைக்காம மோதிக்கொள்றாங்க. வேற நாட்டு வீரர்கள் 100 பேரை கதிர்நாட்டு வீரன் ஒற்றை ஆளா கோட்டைக்குள்ள புகாம தடுத்துட்டு இருந்தான். கதிர்நாட்டு வீரர்களோட வீரத்தை பார்த்து வேல நாடு அதிசயித்து போய் நின்னுச்சு. வேற நாட்டு மன்னனோட ஒவ்வொரு வாழ்வீச்சையும் கதிர்நாட்டு மன்னன் கதிர்வேலன் லாவகமா கையாண்டுட்டு இருந்தான். ராணி கண்ணுக்கினியால் தன்னோட அண்ணன் நரிக்கண்ணனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தா. போர்ல எப்போதும் ஒரு நீதி உண்டு. மன்னன் தோற்றுவிட்டா அந்த மொத்த படையுமே தோற்று போனதாக அர்த்தம். அதனால வேற நாட்டு மன்னனை தோற்கடிக்கிறதுக்காக கதிரவேலன் முடிவெடுத்தாரு. வேற நாட்டு மன்னனோட ஒற்றை கொற்றை போர் புரிந்தான் கதிரவேலன். வேற நாட்டு மன்னனுக்கும் கதிர்வேலனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு முக்காடியிட்ட கருப்பு உருவம் வந்து கதிர்வேலனுக்கு பின்னாடி நின்னு கதிர்வேலனை முதுகுல குத்தி கொள்ளுது. கதிர்வேலன் அந்த இடத்திலேயே இறந்து போறாரு. மன்னனோட இறப்பு செய்தி கேட்டு ராணி கண்ணுக்கினியால் துடித்து போறாங்க. மன்னனை தேடி ஓடி வர்றாங்க. மன்னனை தன்னோட மடியில போட்டு கட்டி அழுவுறாங்க. அப்ப மன்னனோட முதுகுல வாள் இருக்கிறத பார்த்து கலங்கி போறாங்க. வீரத்தோட விளைநிலமான உன்னோட முதுகுல எப்படி வாள் வந்தது அப்படின்னு கேட்டு கதறி அழுவுறாங்க. புறமுதுகு காட்டி ஓடி வருபவன் நீ இல்ல அப்படின்னு சொல்லி அழறாங்க. அப்ப வேற நாட்டு மன்னன் அரசி கண்ணுக்கினியால் கிட்ட, தாயே, உன் கணவன் புறமுதுகு காட்டி ஓடவில்லை. வீரத்தோடு போர் புரிஞ்சிட்டு இருந்த உன்னோட கணவன் முதுகுல ஏதோ முக்காடிட்ட கருப்பு உருவம் வந்து வாள் எய்தி கொன்னது அப்படின்னு சொல்றாரு. கேட்ட ராணி கண்ணுக்கினியால் நரிக்கண்ணன் தான் இப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. என் கணவனை கொன்னு என்னோட நாட்டையும் அடைய வந்த நரிக்கண்ணனை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு திருப்பியும் ராணி கண்ணுக்கினியால் நரிக்கண்ணனை தேடி போறாங்க. இதற்கிடையில நரிக்கண்ணன் வேற நாட்டு படைகளோட அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிடுறான். எதிர்நாட்டோட ஒற்றை வாரிசான இளவரசி அன்னத்தை கொலை பண்றதுக்காக தான் நரிக்கண்ணன் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சான். ஆனா நரிக்கண்ணன் வர்றதுக்கு முன்னாடியே ஆத்தா கிழவி அன்னத்தை கூட்டிக்கிட்டு சுரங்கப்பாதை வழியா வெளியில வந்துட்டாங்க. அன்னம் எங்க தேடியும் கிடைக்கல அப்படின்னோட வேற ஒரு பொருளை தேடி ஒவ்வொரு அறையா புகுந்தான் நரிக்கண்ணன். கடைசியா அவன் தேடின ஒரு பேழை ஒரு அறைக்குள்ள இருக்கிறத பார்த்து அதை எடுத்து ஒரு வீரர்கிட்ட கொடுத்து வெளில எடுத்துட்டு போக சொல்றான். இந்த பேழைக்குள்ளதான் பாண்டிய மன்னன் பரிசா தந்த உடைவாளும் பட்டயமும் இருக்கு. ஒரு போர்ல பாண்டிய மன்னனுக்கு பேர் உதவி செஞ்ச கதிர்வேலனோட பாட்டனாருக்கு பாண்டிய மன்னன் பரிசா கொடுத்ததுதான் இந்த உறைவாளும் பட்டயமும்.
பொதுவா போர்ல ராஜாவுக்கு உதவியா இருந்த வீரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை தானமா கொடுத்து அவர்களை ஆட்சி நடத்த சொல்றது வழக்கம். அப்படிதான் கதிர்நாடு கதிர்வேலனோட பாட்டனாருக்கு கிடைத்தது. ஆனா நரிக்கண்ணன் இந்த கதிர்நாட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்ற கெட்ட எண்ணத்துல தன்னோட பாட்டனாருக்கு கிடைத்த பரிசத்தான் கதிர்வேலனோட பாட்டனார் அபகரிச்சுக்கிட்டதா பொய் சொல்லி வேற நாட்டை திரட்டிட்டு வந்திருக்கான். இந்த கதிர்நாடு கதிர்வேலனுக்கு தான் சொந்தம் அப்படின்றதுக்கு ஆதாரமே இந்த பாண்டியன் பரிசு தான். அதனாலதான் இந்த பாண்டியன் பரிசை திருடி ஒளிச்சு வைக்கிறதுக்காக தன்னோட ஆட்கள்கிட்ட கொடுத்து அனுப்பினான். இதற்கிடையில ராணி கண்ணுக்கினியால் நரிக்கண்ணன் அரண்மனையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அரண்மனைக்கு வராங்க. இவ்வளவு நேரம் அரியணையை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்த நரிக்கண்ணன் தன்னோட தங்கை வரதை தெரிஞ்சுக்கிட்டு அழுகுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான். எதுக்காக நரிக்கண்ணன் அழுகுறான் அப்படின்னு தெரியாம ராணி கண்ணுக்கினியால் ஒன்னும் புரியாம அவன் பக்கத்துல வந்து எதுக்காக அழுகுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நரிக்கண்ணன் பக்கத்துல இருந்த காவலாளி ராணி கண்ணுக்கினியால் கிட்ட அவனை நம்பாதீங்க அப்படின்னு கஞ்சாடையில ஏதோ சொல்றான். அதை புரிஞ்சுக்கிட்டு ராணி சுதாரிக்கிறதுக்குள்ள நரிக்கண்ணன் ராணிய வெட்டி வீழ்த்துறான். இறுதியா அரசனும் அரசியும் இந்த போர்ல இறந்து போறாங்க. நடந்த அனைத்தையும் ஒற்றன் ஒருவன் வேலநாட்டு மன்னன் கிட்ட போய் சொல்றான். தன்னோட தங்கையே கொண்டுட்டானா நரிக்கண்ணன், இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சந்தேகம் வருது வேல மன்னனுக்கு. ராணியை கொன்ற நரிக்கண்ணன் அன்னத்தையும் தேடிட்டு இருக்கான். அன்னம் கிடைக்கவே இல்லை. கடைசியா தன்னோட தேரோட்டி குப்பனை போய் பாக்குறான். குப்பன் கிட்ட நான் கொடுத்து அனுப்புன பாண்டியன் பரிசு பேழை உன்கிட்ட வந்து சேர்ந்ததா அப்படின்னு கேக்குறான். என்கிட்ட யாரும் எதுவும் கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னு குப்பன் சொன்னதும் அதிர்ந்து போறான் நரிக்கண்ணன். நம் நாட்டு வீரன் போல் உடையணிந்த ஒருத்தங்கிட்ட தானே நான் பேழையை கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி குழம்பி போறான் நரிக்கண்ணன். இந்த நாட்டோட ஒரே வாரிசான அன்னத்தை கொல்லணும், தொலைஞ்சு போன பாண்டியன் பரிசை திருப்பியும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்காலியில போய் அமர்றான் நரிக்கண்ணன். இதற்கிடையில வேற நாட்டு மன்னன் நரிக்கண்ணனை வந்து சந்திக்கிறாரு. அரியணைக்காக உன் தங்கையே கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு வேற நாட்டு மன்னன். இதற்கு நரிக்கண்ணன் ஒரு நாடகம் ஆடுறான். ஏற்கனவே சொன்னது போல் தன்னோட பாட்டனாரோட சொத்தை கதிர்வேலனோட பாட்டனார் திருடி கொண்டாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இது எல்லாம் தெரிஞ்சும் என் தங்கையும் அதுக்கு உதவியாதான் இருந்தா அப்படின்னு சொல்லி அவள் மேலும் பெரும் பழிய போடுறான். இது எல்லாத்தையும் கேட்ட வேல மன்னர் நரிக்கண்ணனை நம்புறாரு. நரிக்கண்ணன் கிட்ட இதுக்கெல்லாம் ஆதாரமா உன்கிட்ட ஏதாவது பட்டயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பட்டயம் ஒன்று இருந்தது, அதை கதிர்வேலனோட பாட்டனார் திருடி எங்கேயோ ஒளித்து வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னோட பாட்டனாரை இரவோடு இரவா தூங்கும்போது கொன்னு புதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றான். எனக்கு நாடாளுற ஆசை எதுவுமே இல்லை. என்னோட தந்தை இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இறந்து போனாரு. அதுக்காக தான் இந்த போரை புரிஞ்சு இந்த நாடை கைப்பற்றினேன் அப்படின்னு நரிக்கண்ணன் பொய் மேல பொய் உரைத்து வேற நாட்டு மன்னனை நம்ப வச்சுட்டான். வேற நாட்டு மன்னனும் நரிக்கண்ணன் சொன்ன அத்தனையும் கேட்டு மனம் இறங்கி இந்த நாட்டை நீயே ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அரண்மனையில இருந்து தப்பித்த அன்னமும் ஆத்தா கிழவியும் கணக்காயர் வீட்டுக்கு போய் சேர்றாங்க. கணக்காயர் கிட்டதான் ஆத்தா கிழவியோட மகன் வேலன் மாணவனா இருக்கான். தன்னோட மாணவனான வேலன் கிட்ட கணக்காயர் அன்னத்தையும் ஆத்தா கிழவியும் காப்பாத்தி நீதான் இவங்க 2 பேரையும் வேலன் நாட்டு மன்னன் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு கணக்காயர். அதன்படியே வேலன் தன்னோட தாயையும் அன்னத்தையும் வேலன் நாட்டு மன்னன் கிட்ட கூட்டிட்டு போறான். அன்னம் வேற நாட்டு மன்னன் கிட்ட இந்த நாடு எனக்குரியது, நானே இந்த நாட்டோட வாரிசு அப்படின்னு சொல்றா. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு வேற நாட்டு மன்னர் கேக்குறாரு. பாண்டியன் கொடுத்த பரிசு அரண்மனைக்குள்ள இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரணும், அதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு கேக்குறா அன்னம். அதன்படியே தன்னோட வீரர்களை அன்னத்தோட அனுப்பி வைக்கிறாரு வேற நாட்டு மன்னர். பேழைய தேடி வந்த அன்னம் பேழை அரண்மனையில இல்ல அப்படின்னு கவலைப்படுறா. அன்னத்தை பார்த்த நரிக்கண்ணன் ஒரு தந்திரம் தீட்டுறான். அதன்படி என்னோட தங்கை மகளான அன்னத்தை என்னோட மகனுக்கு திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற நாட்டு மன்னன் கிட்ட கேட்குறான். அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச அன்னம் என்னோட பேழையை யார் கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்குறாங்களோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு யார் அந்த பேழையை கொண்டு வந்து அன்னத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கே அன்னத்தை திருமணம் செய்து கொடுப்பேன், இந்த அரசையும் அவங்கள்ட்டையே ஒப்படைப்பேன் அப்படின்னு வேற நாட்டு மன்னர் சொல்றாரு. அன்னமும் ஆத்தா கிழவியும் திருப்பியும் கணக்காயர் வீட்டுக்கே போய் சேர்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில இன்னும் 3 கதாபாத்திரங்கள் வராங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்துடலாமா? முதலாவது வீரப்பன், இவன் கொள்ளை கூட்டத்தோட தலைவன். 2வது நீலன், இவன் கதிர்வேலன் நாட்டோட அமைச்சரோட பையன். 3வது நீலி, இவ அன்னத்தோட தோழி. வீரப்பன் ஒரு நாள் தென்மலையில ஒரு மலை மேல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த வீரப்பன் யாரு அப்படின்னா ஆத்தாளோட கணவன். வீரப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் திருமணம் நடந்து வேலனும் பிறக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. ஆத்தா அறவல்ல நடக்கிறவங்க, அவங்களுக்கு தப்பு செய்யறது பிடிக்காது. வீரப்பன் கொள்ளை கூட்டத்தோட தலைவன் அப்படின்னு தெரியாமையே ஆத்தா வீரப்பனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரோட இல்வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு.
ஒரு நாள் வீரப்பன் கொள்ளை கூட்டத்தோட தலைவன் அப்படின்றது ஆத்தாக்கு தெரிய வருது. அந்த நொடியே தவறான தொழில் செய்யும் மூங்கூட வாழ முடியாது அப்படின்னு ஆத்தா வீரப்பனை விட்டு விலகி வந்துடுறாங்க. கணக்காயர் வீட்டுல தஞ்சம் அடைகிறாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அரண்மனையில வேலை கிடைக்கவே வேலனை கணக்காயர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அரண்மனை வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மனைவியை விட்டு பிரிஞ்ச வீரப்பன் சீக்கிரமே தன்னோட மனைவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கான தைரியம் அவர்கிட்ட இல்ல. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் அரண்மனை கோட்டைக்குள்ள வேற நாட்டு வீரர்கள் புகுந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வீரப்பனுக்கு தெரிய வருது. ஆத்தாள காப்பாத்துறதுக்காக வேற நாட்டு வீரனோட உடையை அணிந்து உள்ள போறாரு வீரப்பன். அப்பதான் நரிக்கண்ணன் அவர்கிட்ட பேழைய கொடுத்து அனுப்புறாரு. பேழைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத தெரியாமையே வெளியில எடுத்துட்டு வந்த வீரப்பனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பாண்டியன் பரிசு அப்படின்னு. ஒரு நாள் அன்னம் மனம் சோர்வோட இருக்கவே ஆத்தா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அன்னம் அரண்மனைக்குள்ளதான் பேழை இருக்கும் அப்படின்னு தோணுது, மறுபடியும் ஒரு தடவை போய் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு மறுபடியும் ஆத்தாளும் அன்னமும் மாறு வேஷத்துல அரண்மனைக்குள்ள போறாங்க. ஏற்கனவே அரண்மனையில வேற நாட்டு படைகளும் நரிக்கண்ணனோட ஆளுங்களும் நரிக்கண்ணனும் இன்னும் சில பொதுமக்களும் பாண்டியன் பரிச அந்த பேழைய தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க. வேற நாட்டு அரசன் உத்தரவுப்படி அரண்மனைக்குள்ள பேழைய தேடி வர்றவங்க அரண்மனைக்குள்ளதான் இருக்கணும், மறுபடியும் வெளியில் போக கூடாது. இந்த கட்டுப்பாட்டுக்கு சம்மதிச்சுதான் பொதுமக்கள் சில பேர் வந்து தேடிட்டு இருந்தாங்க. இப்ப ஆத்தாவும் அன்னமும் மாறு வேஷத்துல வேற ஒரு வழியா அவங்களுக்கே தெரிஞ்ச ரகசிய வழியில அரண்மனைக்குள்ள வர்றாங்க. வந்து சுத்தியும் தேடிட்டு இருக்காங்க. வீரப்பனும் அரண்மனைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டம் பாக்குறதுக்காக உள்ள வந்தான். பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் யாருக்கும் தெரியாம வெளியில போறதுக்கு போறான். இத ஆத்தா கவனிச்சிடுறாங்க. யாரோ ஒருவன் பதுங்கி பதுங்கி போறத பார்த்துட்டு யாருன்னு தெரியாமையே வாள் எடுத்து அவனோட காலை வெட்டுறாங்க. வெட்டுப்பட்டு வழியில துடிச்ச வீரப்பன் வெட்டினது யாரு அப்படின்னே பார்க்காம கோவத்துல ஆத்தாளோட கைய வெட்டிடுறான். வெட்டுப்பட்டு கிடக்கும் இருவரும் அதுக்கப்புறம் தான் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருவரும் சேர்ந்து ஆத்தாள் தங்கியிருக்கிற குடிசைக்கு வர்றாங்க. அன்னமும் அங்கிருந்து தப்பி குடிசைக்கு வந்துடுறாங்க. வீரப்பன் ஆத்தாள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஆத்தாளும் இதுவரையும் நடந்த எல்லா பிரச்சனையும் வீரப்பன் கிட்ட சொல்றாங்க. பேழைய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், பேழையை கண்டுபிடிக்கிறவங்கள தான் அண்ணன் திருமணம் செய்து கொள்வா அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தா சொன்ன அத்தனையும் கேட்டுட்டு இருந்த வீரப்பனுக்கு ஒரு எண்ணம் தோணுது. இப்ப தன்கிட்ட இருக்கிற பேழைய ஆத்தாள் கிட்ட கொடுத்தா அப்படியே கொண்டு போய் அன்னத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க, இதனால ஒரு பயனும் ஏற்படாது. இதே அந்த பேழைய தன்னோட மகன் வேலன் மூலமா அன்னத்துக்கு கொடுத்தா அன்னம் வேலனை திருமணம் செஞ்சுக்குவா, வேலனும் ரொம்பவே நல்லவன், நாட்டையும் அன்னத்தையும் நல்லபடியா பாதுகாப்பான் அப்படின்னு தோணுது. வேலனையும் அன்னத்தையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்ற யோசனையில ஆழ்ந்து போறாரு வீரப்பன். நாள் அன்னம் பேழைய நினைத்தும் தன்னோட பெற்றோர்களை நினைத்தும் கவலையில ஆழ்ந்துட்டு இருந்தா. இதை பார்த்துட்டு இருந்த நீலி, வா அன்னம், நம்ம இருவரும் சேர்ந்து நதியில நீராடுவோம் அப்படின்னு கூட்டிட்டு போறா. நதிக்கு போனவங்க அங்க ஒரு படகை பார்த்து படகுல சவாரி செய்யலாம் அப்படின்னு படகுல ஏறி உட்காந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வந்து படகை கவிழ்க்குது. இவரும் நீரில தத்தளிக்க அந்த வழியே போன வேலன் இவர்கள் இருவரையும் பார்த்துட்டு 2 பேரையும் காப்பாத்துறான். அன்னத்துக்கு வேலன் மேல ஒரு நன்மதிப்பும் காதலும் உண்டாகுது. மட்டும் போய்கிட்டே இருக்கு, இன்னும் பேழை கிடைத்த பாடே இல்லை. அதனால அன்னம் சோகமா சாமி கிட்ட போய் வேண்டிக்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு போறா. அங்க ஒரு முனிவர் அவளை பார்த்துட்டு, சீக்கிரமே ஒரு நல்ல மனிதன் மூலம் உன் பேழை உன்னிடம் சேரும், அவனையே நீ திருமணம் செய்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அன்னத்துக்கு சீக்கிரமே பேழை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வருது. வேலையை தேடி ஓய்ந்து போறான் நரிக்கண்ணன். அவனுக்கு அப்போ ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை கொள்ளையர் கூட்டத்தை சேர்ந்த யார் கையிலேயாவது பேழை போயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். பேழை கூட்டத்து கையில பேழை போயிருந்தா நிச்சயம் தென்மலையில தான் இருக்கணும், அப்ப தென்மலையில போய் தான் தேடி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றான் நரிக்கண்ணன். தென்மலைக்கு தன்னோட வீரர்களை அனுப்பி தேட சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான் நரிக்கண்ணன். அதே சமயம் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால தன்னோட வீரன்லேயே பலம் வாய்ந்த ஒருவனை தேர்ந்தெடுத்து பூதம் போல வேடமணிந்து தென்மலையில போய் கூச்சலிட்டு கத்துமாறு சொல்றான். பூதம் போல ஆடிக்கொண்டிருந்த வீரனை கொள்ளையர்களும் பொதுமக்களும் பார்த்துட்டு தென்மலையில ஒரு பெரிய பூதம் வந்திருக்கு அப்படின்னு பயந்துகிட்டு யாரும் அந்த பக்கம் போகாமையே இருந்தாங்க. பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்ற மாதிரி நரிக்கண்ணனோட திட்டத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாரு வீரப்பன். அமைச்சர் மகனான நீலனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சு இந்த கோட்டையையும் அன்னத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் நீலன். அதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறான். அதன்படி முதல்ல நரிக்கண்ணனை போய் சந்திக்கிறான். நரிக்கண்ணன் கிட்ட அன்னத்துக்கு நீங்க தான் தென்மலையில பூதத்தை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிட்டு, அதனால அன்னம் 4-5 வீரர்களை பூதம் போல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பூதங்களோட அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு உங்களை பயமுறுத்தி அரண்மனையை விட்டு வெளியேற்ற பாக்குறாங்க அப்படின்னு சொல்றான். ஒரு சின்ன பொண்ணு என்ன பயமுறுத்துறதா, வரட்டும், நானே பூத வேஷம் போட்டு அவளை ஓட ஓட அரண்மனையை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்றான் நரிக்கண்ணன். நரிக்கண்ணன் சொன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீலன் அடுத்ததா அன்னத்தை போய் சந்திக்கிறான்.
அன்னம் கிட்ட நீலன் உன்னுடைய மாமா உன்னை துன்புறுத்தினது பத்தாதுன்னு உன் மக்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அரண்மனைக்குள்ள அவர் பூத வேஷம் போட்டுக்கிட்டு ஊர் மக்களை பயமுறுத்த தயாராகி இருக்காரு அப்படின்னு சொல்றான். இப்படியே விட்டா சரி வராது, இப்போதே அரண்மனைக்கு போய் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துறேன் அப்படின்னு சொல்றா அன்னம். அதுக்கு நீலன் நீங்க இப்படியே போக முடியாது, நீங்களும் உங்க வீரர்களும் பூத வடிவில தான் போயாகணும் அப்படின்னு சொல்றான். பூதம் போல வேடமிட்டு சுரங்கப்பாதை வழியா உள்ள போய் தாக்குங்க அப்படின்னு சொல்றான் நீலன். அன்னமும் வேலனும் சுரங்கப்பாதை வழியா சில வீரர்களோட அரண்மனைக்குள்ள போறாங்க. அங்க கண்ணில் படுற எல்லா பூதங்களையும் வெட்டி வீழ்த்துறாங்க. இதுல நரிக்கண்ணனும் இறந்து போறான். இத்தனை நாளா அமைதியா இருந்த அன்னத்தை பார்த்துட்டு இருந்த வேலனுக்கு இன்னைக்கு அன்னத்தோட வீரத்தை பார்த்து அவ மேல காதல் வருது. நரிக்கண்ணன் இறந்த விஷயம் வேல நாட்டு மன்னனுக்கு தெரிய வருது. அவனை அன்னம் தான் கொன்னுட்டா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதற்கு மேல பொறுமை காக்க முடியாது அப்படின்னு சொன்ன வேல மன்னன் இன்னும் 4 நாட்களுக்குள்ள பேழைய கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தா இந்த நாடு உன்னுடையது, இல்லைனா இது வேல நாட்டையே சேரும் அப்படின்னு அன்னத்துக்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அன்னோ ஆத்தாள் ஊர் மக்கள் வேலன் அப்படின்னு எல்லாரும் பேழைய தேட ஆரம்பிக்கிறாங்க. பேழைய அன்னத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நேரம் வந்துட்டு அப்படின்னு வீரப்பன் முடிவு பண்றாரு. அதன்படி வீரப்பனும் கணக்காயரும் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. வீரப்பன் ஒரு முனிவன் வேஷம் இட்டு அந்த பேழைய வேலன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. வேலனும் பேழை கிடைச்ச மகிழ்ச்சியில முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு அன்னத்தை பாக்குறதுக்கு கிளம்பி வராரு. பேழை கிடைச்ச விஷயம் நீலனுக்கு தெரியுது. மறுபடியும் வேலனையும் அன்னத்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி செய்யறான். இவனுக்கு சூழ்ச்சி செய்ய மட்டும்தான் தெரியும், போரிட தெரியாது. தன்னோட சூழ்ச்சியின்படி அன்னத்தோட தோழி நீலி கிட்ட அன்னத்துக்கு ஆபத்து, உடனே போய் அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். இரவு நேரம் அன்னம் தூங்கிட்டு இருப்பா. அவ படுத்திருந்த இடத்துல இந்த ரத்த நிறம் உடைய சாயத்தை ஊத்திட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அன்னத்தை கொல்ல வர யாராவது இந்த சாயத்தை பார்த்தாங்கன்னா அன்னம் ஏற்கனவே இறந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றான். நீலன் சொன்னது போலவே நீலி அன்னத்தோட குடிலுக்கு போறா. அங்க ஆத்தாளுக்கு பக்கத்துல உறங்கிட்டு இருந்த அன்னத்தை எழுப்புறா. சத்தம் இல்லாம அன்னத்தை எழுப்பி கூட்டிக்கிட்டு அன்னம் படுத்திருந்த இடத்துல அந்த ரத்தம் நிறம் உடைய சாயத்தை ஊத்திட்டு வர்றா. அன்னம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு உன் உயிருக்கு ஆபத்துன்னு நீலன் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இங்க பேழையை எடுத்து வந்துட்டு இருக்க வேலன் கிட்ட போய் அன்னம் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றான் நீலன். அவனோட திட்டமே அன்னம் இறந்து போயிட்டா அப்படின்னு வேலன் கிட்ட சொன்னா பதட்டத்துல பேழையை கீழே போட்டுட்டு ஓடி வருவான் அப்படின்றதுதான். ஆனா வேலன் பேழைய விடாம தூக்கிக்கிட்டு ஓடி வந்து குடியில பாக்குறான். குடியில அன்னம் படுத்திருந்த இடம் ரத்த கிளறியா இருக்கு. பக்கத்துல ஆத்தாள் இல்ல. ஒருவேளை நீலன் சொன்னது உண்மைதானோ அப்படின்னு நினைக்கிற வேலன் அதிரி போய் அன்னத்தோட உடல் எங்கே அப்படின்னு கேக்குறான். உடல் இடுகாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றான் நீலன். கதறி துடித்து வேலன் திருப்பியும் இடுகாட்டுக்கு ஓட இப்பயாவது பேழைய கீழே போட்டுட்டு போவான் அப்படின்னு நினைச்ச நீலனுக்கு ஏமாற்றம் தான். வேலன் பேழையோட இடுகாட்டுக்கு போறான். அங்க கிடந்த ஒரு பெண்ணோட உடலை அன்னம் அப்படின்னு நினைச்சு கதறி அழுகிறான். உனக்காக தான் இந்த பேழையை எடுத்துட்டு வந்தேன், இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அந்த உடல் அன்னத்தோடது அப்படின்னு நினைச்சு கதறி அழுகிறான் வேலன். யார் உங்களை விட்டுட்டு போனது அப்படின்னு அன்னத்தோட குரல் கேட்டு வேலன் திரும்பி பார்க்கறான். அன்னம் சிரிச்சுக்கிட்டே வேலனை பார்த்துட்டு நிக்கிறா. உயிரோட அன்னத்தை பார்த்த வேலனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அங்க வந்த கணக்காயரும் வீரப்பனும் இது எல்லாமே நீலனோட சூழ்ச்சி, ஏற்கனவே நீலன் மீது எங்களுக்கு சந்தேகம் இருந்தது, அதனாலதான் அவனோட நடவடிக்கையை நாங்க கவனிச்சிட்டு இருந்தோம், அவனோட சூழ்ச்சியும் தெரிஞ்சு அவனோட சூழ்ச்சிய அன்னத்துக்கிட்ட சொல்லிட்டு அன்னம் நீலி ஆத்தாள் எல்லாரையும் இங்க வர சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. கையும் களவுமா மாட்டிக்கிட்ட நீலனை அங்கிருந்து அடித்து விரட்டுறாங்க. வேலன் தாங்கிட்ட இருந்த பேழைய அன்னத்துக்கிட்ட கொடுக்கறான். பேழையில இருந்த பாண்டியன் பரிசான உடை வாளையும் பட்டயத்தையும் வேலமன்னன் கிட்ட காட்டுறாங்க. வேலமன்னன் கதிர்நாட்டை அன்னத்துக்கிட்டே ஒப்படைச்சிட்டு போறாரு. அன்னத்துக்கும் வேலனுக்கும் கோலாகலமா திருமணம் நடக்குது. அதுக்கு பிறகு அன்னத்துக்கும் வேலனுக்கும் முடிசூடி பட்டாபிஷேகம் நடத்துறாங்க. அதற்கு பிறகு அன்னமும் வேலனும் கதிர்நாட்டை ஆட்சி புரியுறாங்க. இத்துடன் பாண்டியன் பரிசு கதை முடிவடைகிறது. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.